இன்னைக்கு என்ன சமையல்னா ஆம்லேட்டு, சோறு, அப்புறம் சாம்பார். இதுதான் பார்த்துக்கிறோம். வாங்க மாட்டோம். அப்புறம் எல்லாம் மிளகு எல்லாம் பண்ணிருக்கோம். அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்பதான் ஆம்லேட் பக்காவா வரும். ஹேண்ட் மிக்சிங். ஆமா. பாருங்க தம்பி இவ்வளவு அழகா ஆம்லேட் போடுறாரு. வீட்டுல கூட இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாரு. தோசை ஊத்துற மாதிரி எண்ணெய் ஊத்துறாரு பாருங்க. பாருங்க எவ்வளவு அருமையா தோசைக்கு ஊத்துற மாதிரியே ஊத்துறாரு. மக்களே இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல எல்லாம் வேலை பார்க்கல, இங்கே தான் கத்துக்கிட்ட ஆம்லேட் பாருங்க. பாருங்க அங்க பாருங்க அண்ணன் இந்த சாம்பார் வச்சிட்டு இருக்காப்ல. சாம்பாரா இல்ல தாலா என்னன்னு தெரியல. இன்னைக்கு தால். பாருங்க மக்களே திருப்பி போடுறாரு. தோசையை போடுற மாதிரி இப்ப ஆம்லேட் திருப்பி போட போற ஒட்டாயமா போடுவார் பாருங்க. இப்ப பாருங்களேன் வீடியோ எடுக்கிறதுனால அவர் கொஞ்சம் தடுமாற்றமாயிட்டாரு. ஐயோவா போட்டா தலைவரே. ஆமா போட்டா கரெக்டா இருக்கும். நாங்கெல்லாம் திருப்பி போட்டா கரெக்டா இருக்கும். சூப்பரா போட்டுருக்காங்க. நீங்க நான் இந்த வேலையை பார்க்கலாம். எல்லாமே இந்த டெல்லியும் எங்க மேனேஜர் சத்தம் பண்றாங்க. டால் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? எங்க துபாய் டால், எங்க அண்ணன் போட்ட டால். இப்ப தலைவர் இன்னும் முடிக்கல தலைவர். மக்களே இன்னும் முடிய ஓப்பி அடிச்சிட்டு இருக்கான். 13 போடணும். பாத்தீங்களா நாங்க 13 பேருக்கு சமைக்கிறோம். 13 ஆம்லேட் போடணும் உடையாம. கருவேப்பிலை தாளிக்காம போடுறாரு. கருவேப்பிலையா? மல்லிக்கீரை வேணா தாளிப்பானா? இவன் தாளிப்பார் தலைவர். மக்களை பாருங்க, நாங்க பொய்க்கான்னு சொன்ன 13 பேருக்கு நம்ம 10 கணக்கு இருக்கு. ஓகேவா? அண்ணன் ஒரு 8 சொல்லிட்டு 2 ஆட்டை போலான்னு பார்த்தா முடியல. ஆம்லேட் போடுறவங்களுக்கு ஒரு ஆம்லேட் வேணுமா? அதனாலதான் நம்ம மூத்த ஐயா நிக்க வச்சு அவருக்கு கமிஷன் மாதிரி பாதி கொடுத்து அமைக்கிற வேண்டியதுதான். ஓகே ஷேரிங்ல நீங்க வரைக்கும் ஆசைப்பட்டீங்கன்னா இல்ல ஷேரிங்ல உங்களுக்கு பங்கு இருக்கு. லஞ்சம் இருக்கு. லஞ்சம் இருக்கு. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா சமைச்சு முடிச்சாச்சு. நாங்க எல்லாம் சாப்பிட போறோம். முடிஞ்சிருச்சு. ஆமா, மறக்காம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.